வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜர். இன்று 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் வெற்றி தரும் நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய உறுப்பினர்களுடன் அரசியலமைப்பு பேரவை முதற் தடவையாக இன்று கூட உள்ளது. நெற்கொள்வனவின் நிமித்தம் மேலதிக நிதியை வழங்குவதற்கு நிதி அமைச்சு இணக்கம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பரீட்சைக்கான பெறுபேறுகள் வெளியீடு. தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரம் இன்று ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய உறுப்பினர்களுடன் அரசியலமைப்பு பேரவை முதற் தடவையாக இன்று கூட உள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பேரவை கூட உள்ளதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் நீல் இதாவல தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு இணைத்துக் கொள்ளப்படவுள்ள சிவில் சமூக உறுப்பினர்கள் 3 குறித்து இன்று கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவையில் 10 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. அதற்கு அமைய காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரையான காலப்பகுதிக்குள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் புத்தளம் மாவட்ட மின் பொறியியலாளர் பணிமனை அறிவித்துள்ளது. உயரழுத்த மின் கம்பி கட்டமைப்புகளில் முன்னெடுக்கப்பட உள்ள அவசர திருத்த வேலை காரணமாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாவி தொடக்கம் கற்பட்டிக்கு இடைப்பட்ட பல பகுதிகளில் இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. பனையடி, புலாச்சேனை, நூரைச்சோலை, கொய்யாவாடி, ஏத்தலை, பாலக்குடா, தாளாவில், கந்தகுடா, கண்டக்குழி உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக புத்தளம் மாவட்ட மின் பொறியியலாளர் பணிமனை தெரிவித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று காலை 8 மணி முதல் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. களுத்துறை கெத்ஹேன நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாதுவ, களுத்துறை, பயாகல, அழுத்கம, பேருவளை ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்டின் யாழ் மாவட்டத்திற்கான மற்றொரு திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இன்று ஆரம்பமாகின்றது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவில் வருடாந்தம் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு நடத்தப்பட்டு திறமையானவர்களுக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று முற்பகல் 10 மணி தொடக்கம் நல்லூர் வளாகத்தில் அமையப்பெற்றுள்ள விசேட கலையகத்தில் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு நடைபெற உள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் கிருஷாந்த். வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை ஆகியன இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை முன்னெடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தை போன்று நாளைய தினமும் இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை ஆகியவற்றை நாங்கள் நல்லூரில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே வடக்கின் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். குறிப்பாக எந்தவிதமான பாகுபாடுமின்றி, வயது வித்தியாசமின்றி அனைவரும் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். நல்லூரில் இருக்கின்ற சக்தி வளாகத்தில் இன்றைய தினம் இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. ஆகவே இன்று நாள் முழுவதும் நாங்கள் இங்கிருப்போம். எங்களுடன் வந்து இணைந்து கொண்டு நீங்களும் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய தினம் இடம்பெறுகின்ற குரல் தேர்வில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவருக்கு நியூஸ் சக்தி FM மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கின்றோம். அதேபோன்று திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நபருக்கு சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பத்தினை தவறவிடாமல் நீங்களும் வந்து இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் கலந்து கொள்ளுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லூரிலிருந்து எஸ் கிருஷாந்த். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரம் இன்று ஆரம்பமாகின்றது.
இன்று முதல் 16ஆம் தேதி வரை தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நுளம்பு பெருகுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பது தொடர்பில் குறித்த காலப்பகுதிக்குள் பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சின் பொது சுகாதார பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சரம் அமனுகம குறிப்பிட்டுள்ளார். நுளம்பு பரவக்கூடிய பகுதிகளை வாரத்திற்கு ஒரு தடவையேனும் சுத்தம் செய்து நுளம்பினால் ஏற்படக்கூடிய நோய்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 19,387 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பரீட்சைக்கான பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சை பெறுபவர்கள் தபால் மூலம் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் ஜெனரல் WMNG புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் www.result.exam.government.lk என்ற இணையதளத்தினூடாகவும் பரீட்சை பெறுபவர்களை பார்வையிட முடியும். மீண்டும் அந்த இணையதளத்தை அறிய தருகின்றோம். www.result.exam.government.lk என்ற இணையதளத்தினூடாகவும் பரீட்சை பெறுபவர்களை பார்வையிட முடியும். கடந்த வருடம் இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தில் 1,35,448 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெற்கொள்வனவின் நிமித்தம் மேலதிக நிதியை வழங்குவதற்கு நிதியமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. நெல்கொள்வனவின் நிமித்தம் இதுவரையில் 6,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நெல்கொள்வனவு சபையின் தலைவர் MB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களஞ்சிய சாலைகளின் தட்டுப்பாடு காரணமாகவே நெட் தாமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை 1,02,797 மெட்ரிக் டன் நெட் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெற்கொள்வனவு சபையின் தலைவர் MB திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடலோர பகுதியில் இன்று மாலை அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். தமிழகமும் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். அகில இலங்கை வலயங்களுக்கு இடையிலான மகளிர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு B வலயம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை வலயங்களுக்கு இடையிலான மகளிர் கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி கொழும்பு வர்த்தக சேவை விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. நேற்றைய போட்டியில் B வலயம் மற்றும் C வலயம் என்பன மோதின. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய C வலயம் 146 ஓட்டங்களை பெற்றது. எசானி லகுசூரிய 48 ஓட்டங்களையும் சந்துனி அபய் விக்ரம 40 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் சசிகலா ஸ்ரீவர்தன 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 147 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய B வலயம் 43 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் பிரசாந்தின் வீரக்குடி 72 ஓட்டங்களை பெற்றார். ஹசினி பெரேரா 43 ஓட்டங்களை பெற்றார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும், நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.